ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் இப்போ என்ன மாதிரியான எனர்ஜி, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது பைல் செலெக்ஷன் நான் வச்சுருக்கேன். 2 பைல் உங்கள் முன்னாடி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக ரொம்ப பிடிச்ச பைல் சூஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேரோ கிளாஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பைல் நான் உங்களுக்கு 2 பைல் நான் காமிக்கிறேன். ஸோ இது 2 கார்டு நான் எடுக்கிறேன், பைல் 1 பைல் 2. கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. ஸோ யூனிவர்ஸ் பைல் 1க்கான கார்டு. ஓகே, பைல் 2க்கு ஓகே ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்டு. ஸோ இது பைல் 1, பைல் 2. ஸோ 2 பிக்சர் பாருங்கள், பைல் 1 பைல் 2. ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1 நம்ம தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற எனர்ஜி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி. நான் ஜஸ்ட் ஒரு 3 கார்டு மட்டும் எடுக்கிறேன். உங்களோட எனர்ஜி நான் ரொம்ப கம்மியாக தான் சொல்ல போகிறேன், சில சயின்ஸ் கொடுக்குறேன். ஸோ பைல் 1 வந்து நீங்கள் மிதுனம், கும்பம் அண்ட் துலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம் மட்டும் சொல்லலை, ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்காங்க பைல் 1ல். அண்டு ஜெமினி இருக்குது, டாரஸ் இருக்குது அண்ட் அக்வாரியஸ் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் நிறைய டிப்ரெஷன் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்கள் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். இது உங்கள் எனர்ஜி பர்டிகுலர் நான் இன்னும் எடுக்கலை, சரியா? ஸோ உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் நிறையா ஸ்ட்ரெஸ் பார்த்துட்டிங்க, நிறையா சண்டை, நிறையா பிரச்சனைகள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒருத்தர் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு டயர்டாகி அமைதியாக ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் ரொம்ப அமைதியாகிட்டீங்க. அமைதியாக மெடிடேஷன் பண்ணிவிட்டு, தனிமையில் நிறையா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. இமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து பைல் 1க்குரிய சைன். இதில் யார் இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, எந்த ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக உங்கள் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. உங்கள் சைடு இருந்தும் எந்த ஆக்ஷனும் இல்லை, அங்கிட்ட இருந்தும் எந்த ஒரு விதமான ஒரு மூவ்மெண்ட்டும் கிடையாமல் ஜஸ்ட் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பைல் 1 உங்களோட எனர்ஜி, உங்களுக்கான சைன். நிறைய யோசிக்கிறீங்க, யோசனை அதிகமாக போகுது பைல் 1. எஸ், தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சாலிட்யூட் அதனால என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் தனிமையை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு கார்டு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப பெரிய அடிபட்டு நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, எனக்கு இது தேவை தான், நான் வந்து என்னோடய தகுதிக்கு என்னவோ அதை நான் என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணாமல், என்னோடய மரியாதை விட்டு கொடுத்து, என்னோடய வேல்யூவை விட்டுட்டு நான் இப்போ உட்காந்து இந்த மாதிரி ஒரு தனிமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களே ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் என்னோடய தப்பு தான் அப்படின்னு. ஆனாலும் இன்னுமே பாருங்களேன், நீங்கள் இன்னுமே உங்கள் பர்சனுக்காக வெயிட் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, உங்கள் பர்சன் வருவாங்கங்கிற மாதிரியான வெயிட்டிங் எனர்ஜி வந்து இங்கே அதிகமாக தெரியுது. இதில் வந்து சில பேர் வந்து சனி கிரகம் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கன்னி ரொம்ப அதிகமாக இருக்குது, கன்னி அதிகம், சனி கிரகம் போயிட்டுருக்கு. மகரம் அதிகமாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் மகரம் அதிகமாக இருக்கீங்க. ஒரு சைக்கிள் முடிஞ்சது, ஒரு பேட்டர்னை முடிச்சிட்டிங்க, எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டீங்க, எல்லா வழியும் அனுபவிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஓவர் வெயிட், மென்டலி வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டட், ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க. உங்கள் பாடியும் வந்து உங்களுக்கு ஒத்து வரமாட்டேங்குது, ஹெல்த் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க. அதாவது வாழ்க்கையில் கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே பார்த்துட்டு அந்த சைக்கிளை முடிச்சுட்டு இப்போ அமைதியாக எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அமைதியாக இருக்கீங்க. தனிமையை வந்து விரும்புகிறீங்க.
யாரு கூடயும் உங்களுக்கு பேச பிடிக்கல, சேர பிடிக்கல, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி, நான் வந்து சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிம்மதியை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். கன்னி, மகரம் அண்டு கேப்ரிகான். மகரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னி, மகரம், ரிஷபம் அதிகமாக இருக்குது. எஸ் 1 3 7 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 9 1 3 7 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். இதில் சயின்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்லிட்டேன், மகரம் கன்னி ரொம்ப அதிகமாக இருக்கீங்க. நீங்கள் வேர்ல்டு டூர் போயிட்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா டூர் இல்லைனாலும் இந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இல்லை இப்போ ட்ராவல் பண்ணணுங்கிற ஐடியாவில் இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கும் நீங்களும் வந்து வேறு கண்ட்ரிலேயே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, வேறு ஸ்டேட், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துக்க முடியாத ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி நிறையா பேர் இருக்கீங்க. வேறு கண்ட்ரி வந்து இங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களா? நான் சயின்ஸ் வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள இருக்கிற எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். பயில்வான், இப்போ உங்கள் பர்சனுக்கும் உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க 2 பேரையும் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ள இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கு, என்ன எனர்ஜியில் இருக்காங்க, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பயில்வான், தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் பர்சனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஓகே, சில பேர் தேர்ட் பார்ட்டி வந்து பணத்துக்காக அவங்க பர்சன் கூட இருக்காங்க. பணம் நிறையா வாங்குகிறாங்க. ஃபினான்ஷியலாக வந்து அவங்க பர்சன்ட்டு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள சார்ந்திருக்காங்க. சரி, இப்போ லவ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ரிவர்ஸில் வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் லவ் வந்து கம்மியாக இருக்குது. ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அது வந்து கண்டினியூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்கள் பர்சன் கிடையாது. சரி, யாரோட ஒரு புது லவ் யாரை தேடி வராங்க? புது லவ் வேணும். அது யார் உங்களை தேடி வராங்களா? எஸ், நீங்கள் கொஞ்சம் கோபமாக இருக்கீங்க, ஆனால் உங்களை தேடி தான் வர்றாங்க. உங்களை தேடி அவங்க வர்றாங்க. உங்கள் பர்சன் தேர்ட் பர்சன் மேலே எந்த விதமான லவ்வும் கிடையாது. ஏதோ ஒன் சைடடாக இருக்குது. அவங்க லவ் வந்து ஒரு சைடு மட்டும் போயிட்டுருக்கு. தேர்ட் பார்ட்டி தான் வந்து உங்கள் பர்சன் மேலே லவ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் பர்சனுக்கு வந்து லவ் கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவங்களுக்கு வந்து கனெக்ஷனே இல்லை. அவங்களுக்கு வந்து இமோஷ்னல் பாண்டிங் கிடையாது. எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை உங்கள் பர்சனுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். இத்தனை நாளாக வந்து ஒரு குழப்பமான இதில் இருக்காங்க. சில பொறுப்புகள் இருந்திருக்கும், அதுக்கு நடுவில் அவங்க சிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. சரியா? தேர்ட் பார்ட்டிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும். அதில் வந்து முடிவெடுக்க முடியாமல் கிராஸ் ரோடில் நின்று அது நடுவில் நின்று சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே என்னென்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம். பட் உங்களோட மெமரிஸ் உங்களோட வந்து ரொம்ப வந்து கனெக்ட் ஆகிறது, உங்கள் கூட தான் அந்த கனெக்ஷன் இருக்குது. சரிங்களா? தேர்ட் பார்ட்டி கூட எந்த விதமான கனெக்ஷனும் கிடையாது. அது அவங்களுக்கு வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்குது. தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கக்கிட்ட, அந்த தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? தேர்ட் பார்ட்டி வந்து அவங்ககிட்ட அன்பு காமிக்கிறாங்க, அவங்களை கண்ட்ரோலுக்கு எடுத்து வர பார்க்குறாங்க. பட் அது வந்து முடியல. உங்கள் பர்சனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன தோணுதுன்னா, அவங்கள விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் நிறைய குழப்பம் இருக்குது, கொஞ்சம் தயக்கம் இருக்குது. சரிங்களா? ஏன் இந்த முடிவு எடுக்க அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி தான் வேணும்ன்ட்டு போகலை. ஏன்னா உங்களோட மெமரிஸ், உங்களோட ஞாபகங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த பழைய இதிலேருந்து அவங்களால வர முடியல. நீங்கள் இதில் வந்து தேர்ட் பார்ட்டி நான் சொல்லியிருந்தேன், ஃபினான்ஷியல் பணத்துக்காக கூட அவங்க பணம் அவங்க உங்கள் பர்சன்ட்டு வந்து நிறையா பிடுங்கலாம், நிறைய பணத்துக்காக இருக்கலாம். இல்லை பணத்துக்கு வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து இவங்களுக்கு உங்கள் பர்சனுக்கு பண தேவை இருக்கலாம், சம்திங் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இதில் வந்து உங்களோட எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்துருந்துருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 2 விதமாக உங்களோட அன்பை காமிச்சிருக்கீங்க. ஒன்று, நிறைய அன்பு கொடுத்து லவ் கொடுத்து அவங்களுக்காக கூடவே நின்று ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. இன்னொன்று வந்து பணங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருந்திருக்கு. ஸோ அவங்க உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஆசை தான் அது இருக்குது. பழைய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு சேஞ்ச் வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த கனெக்ஷன் தேர்ட் பார்ட்டியோட கனெக்ஷனில் வந்து அவங்க முழுசாக வந்து சந்தோஷமாக இல்லை.
சரிங்களா? ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறது, ஒரு பாதுகாப்பு கிடையாது அவங்களுக்கு, இக்னோர் பண்ணுறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை இக்னோர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அடிமை மாதிரி நடத்துறது, இப்படி ரொம்ப டைட்டாக வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது, நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன தான் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சாலும் அவங்க உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எரிமலை மாதிரி இங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கோபம், அவ்வளோ ஏமாற்றம். அதனாலேயே உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து எப்போ இந்த கோபம் முடியும், எப்போ வந்து நீ ஏற்றுக்குவ அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங் எனர்ஜி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த இமோஷனல் பாண்டிங் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட கிடைக்கல. தேர்ட் பார்ட்டிகிட்ட வந்து பணங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லை, மேபி அவங்க கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம், பொறுப்பு இருக்கலாம். அதனால் அங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்க உண்மையான லவ், அவங்க மனசுலேருந்து லவ் பண்ணுறது வந்து உங்களை தான். பட் அது தெரியாமல் நீங்கள் சில பேர் வந்து சண்டை போட்டுருந்துருக்கலாம். உங்களோட பொசிஷன், உங்களோட ஸ்பேஸுக்காக வந்து நீங்கள் சண்டை போட்டுருந்துருக்கலாம். அதனாலேயே நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு தெரியுது. தேர்ட் பார்ட்டி கூட அவங்க சந்தோஷமாக இல்லை, குழப்பத்தில் இருக்காங்க, அதெல்லாம் நல்லா தெரியுது அவங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு வந்து தயக்கம், பயம், இது எல்லாமே இருக்குது. இதில் வந்து விருச்சகம் வந்து அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் விருச்சகமாக இருந்தால் ரெசனேட் ஆகும். கடகம், மீனம், விருச்சகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கடகம், மீனம் இருக்குது. அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது. சிம்மம், மேஷம், தனுஷு. சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. லியோ இருக்குது, ஏரிஸ் இருக்குது, சாக்டிடேரியஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள இருக்கிற எனர்ஜி. ஓவராலாக சொல்லணுன்னா லவ் ஃபுல்லு உங்ககிட்ட தான் இருக்குது. பட் அங்கே ஒரு பொறுப்பு இருக்குங்கிறதுக்காக அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பர்சனுக்கு வந்து குழப்பம் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கல. பட் அவங்க நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டுருக்கு. சரிங்களா? அதாவது உங்கள் சைடு வந்து அவங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து இங்கே இருக்குது. அதுதான் வந்து, அதாவது எனர்ஜி வந்து ரொம்ப அவங்களை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணுது. உங்ககிட்ட ஏன் வந்து அவங்க இமோஷ்னலாக வந்து அவங்க உங்ககிட்ட கனெக்ட் ஆக பயப்படுறாங்க, வர தயங்குறாங்கன்னா அங்கே தேர்ட் பார்ட்டியோட ஆதிக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. அதனாலேயே உங்கள் பர்சன் வந்து அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க ஃபீலிங்ஸை வந்து மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் காமிச்சிக்காமல் இருக்காங்க. சரிங்களா? பட் இது பார்க்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி தெரியல. ஒரு ஹாப்பியான ஒரு கனெக்ஷனில் உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற மாதிரி தெரியல. ஜஸ்ட் ஏதோ ஒரு வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களோட வேல்யூ வந்து இழக்க வேணாம். நீங்கள் வந்து ஹீலிங்கில் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருங்க. இப்போ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கீங்க. அதே பீஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், அதையும் இது பண்ணிக்கோங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு பொருத்தமான பர்சன், ஏன் இதே பர்சன் இப்போ தேர்ட் பார்ட்டி கூட வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே வந்து ரொம்ப செக்யூர்டாலாம் அவர் ஃபீல் பண்ணலை. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, லவ்வே கிடையாது, இது என்ன, இதை முடிச்சிடலாமா, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான். பட் உங்கள் பர்சன் ரொம்ப ரொமான்டிக், நிறையா உங்களை நினச்சி பார்க்குறாங்க, நிறையா சந்தோஷங்கள் இருக்குது. ஏன்னா மெமரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? உங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்ககிட்ட காமிச்ச அன்பு, அந்த நர்ச்சர், அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வாய்ஸ் கேட்கணுன்ட்டு வந்து ரொம்ப ஆசையில் இருக்காங்க. உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையில் இருக்காங்க. அவங்களாம் ஈஸியாலாம் உங்களை விட மாட்டாங்க, என்ன தான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து லவ் எமோஷன்ஸுங்கிற பேரில் அவங்கள கொஞ்சம் மைண்ட் கேம் விளையாடுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஆனால் உங்கள் பர்சன் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், அதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. என்ன தான் தேர்ட் பார்ட்டி அவங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணாலும் உங்கள் பர்சனோட சோல் வந்து உங்ககிட்ட தான் கனெக்ட் ஆகியிருக்கே தவிர அங்கே வந்து கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. சரிங்களா? இதுதான் தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி. நீங்கள் கொஞ்சம் காமாக அமைதியாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி அவங்களே உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் போய் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, உங்கள் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அவங்க ஓட தான் பார்ப்பாங்க. ஸோ பைல் 1 இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. ஸோ பைல் 2 நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சில சைன்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எனர்ஜி நான் சொல்லிடுறேன். இதில் நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெஷலி உங்கள் 2 பேருக்குமே சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்குமே வந்து இப்போ எனர்ஜி, இப்போ வந்து சடனாக உங்களுக்கு அழுக வர்றது, ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறது, நிறையா அவங்கள பற்றின தாட்ஸ் வர்றது, நீங்களே வெளியில் வரணும்னு நினச்சாலும் முடியாதது, இதெல்லாமே மாதிரியான ஃபீலிங் வந்து கொஞ்ச நாளாக உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு உங்களோட உள்ளுணர்வு வந்து ரொம்ப அழகாக கைட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்க, எங்கே இருக்காங்க, இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டுருக்கு,
இது எல்லாமே உங்களோட இன்ட்யூஷனே வந்து உங்களுக்கு அழகாக வந்து கைட் பண்ணுது. நீங்கள் 2 பேருமே இதுலேயே வந்து அமைதியாக தான் இருக்கீங்க, பொறுமையாக இருக்கீங்க, நல்லது நடக்கும், இது அடுத்தது போகும் அப்படிங்கிற மாதிரி எதையுமே நீங்கள் வெளிப்படுத்துகிற மாதிரி கிடையாது. நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிற நிறையா விஷயங்கள், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களே தவிர எப்படி சொல்லப்படாத அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த உணர்வுகள், அதெல்லாம் வந்து நிறையா இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஒருத்தவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளியில் வந்து காமிச்சிக்காமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவசரமாக நீங்கள் எந்த ஒரு டெசிஷன் முடிவும் எடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இதில் நிறையா பேர் டிவைன் ஃபெமனைனாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் தெரியுது. இதில் கேன்சர், அதாவது கடகம், நீங்கள் உங்கள் பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம், கடகம், ரிஷபம் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கான நான் சயின்ஸ், இதை தாண்டி உங்களுக்கான சயின்ஸ் நான் ஒரு 3 கார்டு எடுக்கிறேன். யூனிவர்ஸ் என்ன சைன் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஓகே, இதில் நிறையா பேர் வந்து ஹெர்மிட். ஓகே, ஸோ இதில் கடகம், மீனம், விருச்சகம், சிம்மம், மேஷம், தனுஷு, உங்களுக்கு நான் சொல்கிறேன், கும்பம், மிதுனம், துலாம், இது எல்லாமே இருக்குது. 1, 3 and 4 இந்த நம்பர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரீசண்டாக ஆரம்பித்த மாதிரி இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு வருஷம் இல்லை ஒன்றுலேருந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ளே, மேக்ஸிமம் 1 வருஷம். சரிங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இமோஷ்னலாக நல்லா ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை நல்லா ஹீல் பண்ணிகிட்ருக்கு. யூனிவர்ஸ் உங்களை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து உங்களை அமைதியாக கொண்டு போயிட்டுருக்கு. யூனிவர்ஸ் நல்லா பாசிட்டிவான சைன் காமிச்சிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு புது ஃபீலிங்ஸ், உங்கள் பர்சனை பற்றி நிறையா தாட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா மிக்ஸ்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நிறையா பேர் வந்து ஒரு சோல்மேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இந்த லவ் போதும், இந்த பர்சன் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து எனக்கு இதே பர்சன் தான் வேணும், அவங்களோட ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், பட் தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வரணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி வந்து பயங்கர ஹார்ட் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி மேலே கோபம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. தேர்ட் பார்ட்டியை பற்றி ஓவராக நினைக்கிறது அதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் வேணும், இல்லை சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பீங்க. பைல் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனை மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஏக்கம் வந்து சில பேருக்கு இருக்குது. பட் ரிலேஷன்ஷிப் அமைதியாக போயிட்டுருக்கு. சரிங்களா? எஸ், காயம் அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன காயம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு, எல்லாமே உங்களோட எனர்ஜி நான் சொல்கிறேன். காயம் அதிகமாக இருந்தாலும் இதில் 2 விஷயம் சொல்கிறேன். ஃபெதர் அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்கன்னா, பட்டர்ஃப்ளை இல்லை வந்து பேர்ட்ஸோட அந்த சத்தம் இல்லைங்களா, சர்ப்பிங் சவுண்டு, அந்த சத்தம் கொடுக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா யூனிவர்ஸோட சைன். சரிங்களா? பட்டர்ஃப்ளை, ஃபெதர் அண்ட் பேர்ட்ஸோட சவுண்ட், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சைன் சொல்லிடுறேன். அண்டு நிறையா பேர் மலை சார்ந்த இடத்துல வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஹார்ட் பிரேக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அழுகிறீங்க, நிறையா பேர் அழுகிறீங்க, யாருக்கும் தெரியாமல் தனிமையில் அழுகிறீங்க. இந்த அழுகையை வந்து நீங்களாக நினச்சி ஓவர் திங்க் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியுது. ஒன்று, உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் வேணும், அது இந்த பர்சன் இல்லாட்டினா உங்களுக்கு ஒரு நியூவான பர்சன் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி காயங்கள் அதிகமாக இருக்குது, பட் ஹீல் ஆகிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்கள் எனர்ஜி. இப்போ உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரி எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் pile 2. ஸோ சிம்பிள், தேர்ட் பார்ட்டியும் உங்கள் பர்சனும் மீட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது எழுதி வச்சது. என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடந்துகிட்ருக்கு, என்ன தலைவிதியோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு பெரிய கார்மிக் சைக்கிள் போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய கர்மாவை அவங்க அனுபவிச்சுட்டு தான் உங்ககிட்ட வருவாங்க. பட் நிலைமை மாறும். அவங்களோட கார்மிக் சைக்கிள் எண்ட் ஆகும். பட் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். சரிங்களா? இதில் ஏன் கார்மிக் சைக்கிள் போயிட்டுருக்குன்னு சொன்னால், உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சந்தோஷமாலாம் கிடையாது. அவங்க உங்களை தான் தேடுறாங்க. அவங்க சந்தோஷத்தை தேடிட்டுருக்காங்க அவங்க வாழ்க்கையில்.
யாரு கூடயும் பேசுறதில்ல. நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க, உங்கள் பர்சனை விட்டு நீங்களும் உங்கள் பர்சனும் தனியாக இருக்கீங்க பாருங்கள். அது வந்து அவங்க டெஸ்டினி, அவங்க தலையெழுத்து அதுதான், தேர்ட் பார்ட்டி கூட இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கு. ஸோ நடந்துகிட்டு இருக்கு. பட் அவங்க அந்த கர்மாவை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க தான். அந்த கர்மா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் சந்தோஷம்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கர்மா தான் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்கீங்க. இதில் நான் இப்போ ஃபஸ்ட்டு ஜோடியக் சயின்ஸ் சொல்லிடுறேன், உங்கள் பர்சனோடது சொல்லிடுறேன். ஜெமினை அதிகமாக இருக்குது, அது மிதுனம் அதிகமாக இருக்குது. குரு இருக்குது. இப்போ உங்கள் சார்ட்டில் வந்து குரு இருக்குது அப்படின்னா, ஐ மீன் ஜூபிட்டர் ஓகேங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகும். தென் கன்னி அதிகமாக இருக்குது. ஓகே, மிதுனம் விருச்சகம் அதிகமாக இருக்குது, கும்பம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார் கார்டு கும்பம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து உங்கள் பர்சனுக்கும் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஜோடியக் சைன் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் பர்சனுக்கும் உங்கள் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்க 2 பேருக்கும் இருக்கிற எனர்ஜி நம்ம என்னென்னு பார்க்கலாம். சரி, ஓவரால் பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுது. அவங்களோட கார்மிக் சைக்கிள் வந்து முடிய போகுது ரொம்ப குயிக்காகவே. சரிங்களா, மேபி மேக்ஸிமம் ஒரு மினிமம் சொல்லணும்னா ஒரு 10 நாள் 10 வாரம் 10 மாதங்கள், சரியா 10 months வரைக்கும் ஆகும். இதில் ஜெமினை அதிகமாக இருக்குது, மிதுனம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது. ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லலாம். நிறைய மேஜர் ஆர்கானா, சரிங்களா, இங்கே பாருங்கள் 4 மேஜர் ஆர்கானா வந்திருக்கு. ஸோ அதுதான் நல்லா தெரியுது. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. அவங்க லைஃப்பில் சந்தோஷம் கிடையாது. நான் கேட்டிருந்தேன், நான் சொல்லியிருந்தேன், அவங்க பர்சன் வந்து வாழ்க்கையில் வந்து வெளிச்சத்தை தேடிட்டு இருக்காங்க, உங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதோட காம்பினேஷன் கார்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு. உங்களை கட்டி பிடிச்சி அழுகணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது. தனியாக இருக்காங்க, ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்போட ஆழம் வந்து இப்போ அவங்களுக்கு தனிமையில் வந்து நிறையா வந்து யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குது, எது உண்மைன்னு தெரிய வைக்கிது. ஸோ ரொம்ப ஆழமான ஒரு யோசனை தான் போயிட்டுருக்கு. அவங்கள பற்றி இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி, அவங்கள பற்றி, உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குழப்பத்தில் தான் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய கர்மா, பெரிய ஒரு கார்மிக் பார்ட்னர்னே நம்ம சொல்லலாம். இந்த பர்சன் உங்கள் பர்சனோட லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி வரணும்னு இருக்குது, அது வந்துருக்காங்க. ஸோ மனசில் நிறையா குழப்பங்கள் இருக்குது. அவங்கள கட்டி போட்ட மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்போட அவங்க பாண்டிங் எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிக்கல ஆனால் என்னை வந்து கட்டி போட்டிருக்காங்க, ஆனால் நான் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாலும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஓவர் திங்க் பண்ணுறது, ரொம்ப நெகட்டிவாக, மனக்குழப்பங்கள் அதிகம். அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்களால வெளியில் சொல்லவே முடியாத நிலைமைக்கு வந்து அவங்க மாற்றிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டி கூட அவங்க வந்து ரொம்ப அதிகமான இது வந்து இன்னொரு ரொம்ப அதிகமான குழப்பம் வழி. இதில் இன்னொன்று என்னென்னா, அவங்களோட கார்மிக் சைக்கிள் முடிவு அடைஞ்சு எங்கே வராங்க அப்படின்னா லவ்வர்ஸ் கார்டு, அவங்களோட ட்ரூ சோல் உங்ககிட்ட. சரிங்களா, அவங்க உங்களுக்காக வெயிட்டிங், உங்களை ஆசையாக பார்க்கறது. ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. இதில் 2 பேர் ஹை பிரிஸ்டஸ் வேறு சூஸ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினைன் பார்க்குற வியூவர்ஸ், நிறையா லவ் கொடுப்பீங்க, நிறையா கேர் பண்ணுவீங்க, ஒரு அம்மா மாதிரி, ஒரு மதர்லி நேச்சர். நீங்கள் உங்களை மாதிரி ஒரு பர்சனை வந்து உங்கள் பர்சனை ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேருமே மிரரிங் பண்ணுறீங்க. சரிங்களா, உங்கள் பர்சன் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப பியூர் ஜென்யூனான லவ். ஏதோ தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு அட்ராக்ஷனாலேயோ இல்லை பொறுப்பு இருக்குங்கிறனாலையோ ஏதோ சம்திங் போயிட்டாங்களே தவிர அவங்க மிஸ் பண்ணுறது எல்லாமே உங்களை தான், உங்களோட ஞாபகங்கள் தான். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கறது, நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு பார்க்கறது. இதில் நிறையா பேரோட பர்சன் வந்து வீட்டிலேருந்து வந்து தள்ளி இருக்கலாம், அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ உங்கள் கூட இருக்கிற கனெக்ஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா, தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அந்த கர்மா முடியணும். பெரிய ஏமாற்றம் இருக்குது, வருத்தம் அதிகமாக இருக்குது, பழசெல்லாம் நினச்சி அவங்களுக்கு மனக்காயங்கள், மனக்கசப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ஹீலிங்க்கு வருவாங்க, வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு கர்மா அவங்களுக்கு, சரியா, ஒரு கார்மிக் பார்ட்னர் அவங்களுக்கு அதில் வந்து ஸ்டக் ஆகி இருக்காங்க, அதில் அவங்களை கட்டி போட்டிருக்காங்க. ஸோ பட் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஹீல் ஆகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு சந்தோஷம் வேணும். ஏன்னா என்னால் இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜிலே வந்து என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இந்த கனெக்ஷனில் வந்து எப்படி ஓவரால் சொல்லணும்னா, உங்கள் பர்சன் வந்து ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாமே உங்கள் மேலே இருக்கே தவிர தேர்ட் பார்ட்டி கூட
வேறு வழி இல்லாமல் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, பட் நான் இது வந்து அனுபவிச்சே ஆகணும், இது என்னோட தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? மேஜர் ஆர்க்கானா நிறையா வந்திருக்கு. ஒரு ரொம்ப பெரிய மாற்றம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்து வரப்போகுது. இப்போ இந்த ஓவரால் இந்த ஸ்ப்ரெட்டில் பார்க்கும்போது உங்கள் பர்சனுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொடுமையாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க. உங்கள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் கூட இருந்த வாழ்க்கை, தேர்ட் பார்ட்டி கூட இருந்த வாழ்க்கை, எங்கே வெளிச்சம் அதிகமாக இருக்குது, எங்கே இருட்டு அதிகமாக இருக்குது, யாரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், யாரை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், யாருக்கு என்னோடய வேல்யூ ஒர்த்தான இந்த டைம் மணி எல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து அவங்க பண்ண தப்பு எல்லாமே அவங்களுக்குள்ள வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி கூட வேற இருக்காங்க இல்லையா, கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். மைண்டு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது. கம்ப்ளீட்டாக இப்போ அவங்க மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக உங்களை பற்றி அப்சஸ்டு, உங்களை பற்றின ஞாபகங்கள், உங்களை பற்றி யோசிக்கிறது. ஏன்னா ஸ்வாடு அதிகமாக வந்திருக்கு. ஸ்வாடு அதிகமாக இருக்கிறதுனால இது என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுறாங்க. இதுதான் வாழ்க்கையா, இப்படி நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கூடி சீக்கிரமே அவங்க சைக்கிள் வந்து முடிவு அடைஞ்சு உங்கள் கூட, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், உங்கள் கூட இருக்கிற பாண்டிங் வந்து வேறு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. சரிங்களா? இந்த ஜென்மத்தில் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. ட்வின் ஃப்ளேம் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்களை, நீங்கள் இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற டிபி ஸ்டேட்டஸ் உங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? பட் ஹீலிங்க்கு வருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ட்வின் ஃப்ளேமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஹீல் ஆகுங்க. இல்லை நார்மல் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு அவங்க எனர்ஜியெல்லாம் கெயின் பண்ணணும். ஏன்னா மென்டலி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன், ரொம்ப திறமையான பர்சன், நிறைய அறிவாக இருப்பாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. ஹைரஃபண்ட், ஹை பிரிஸ்டஸ். நீங்கள் ஹை பிரிஸ்டஸ், நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட், மேட் ஃபார் ஈச் அதர். ஒருத்தருக்காக இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கீங்கன்னு ஷியூராக சொல்லலாம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நிறைய பேர் டீச்சராக இருப்பீங்க, மென்டராக இருப்பீங்க, உங்கள்கிட்ட இருந்து நிறையா பேர் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேருக்கு ஹீலிங் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் சேரணுங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். இப்போ அவங்க கர்மா போயிட்டுருக்கு, அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகட்டும், உங்களை தேடி வருவாங்க. ஸோ பைல் 2 இதுதான் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள அங்கே இருக்கிற எனர்ஜி அண்ட் சுச்சுவேஷன். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.